ரோமன் கேத்தோலிக்க திருச்சபையின் புதிய பாப்பரசராக அமெரிக்காவைச் சேர்ந்த கர்தினால் ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 267வது பாப்பரசரான அவர் போப் 14ஆம் லியோ என்று அழைக்கப்படுவார். உலகம் முழுவதிலும் உள்ள 140 கோடி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் சபை தலைவராக இருந்த போப் பிரான்சிஸ் உடல்நலக் குறைவால் ஏப்ரல் 22ஆம் தேதி காலமானார். 26ஆம் தேதி அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டதை அடுத்து புதிய போப் அரசரை தேர்வு செய்வதற்காக உலகம் முழுவதும் இருந்து 80 வயதிற்கு உட்பட்ட 133 கார்டினல்கள் வாட்டிகனில் உள்ள சிஸ்டைன் தேவாலயத்தில் கூடினர். 2 பங்கு கார்டினல்களின் வாக்குகளை பெறுபவரே புதிய போப் என்ற நிலையில் கடந்த புதனன்று நடைபெற்ற முதல் வாக்கெடுப்புக்கு பின் புதிய போப் தேர்வாகவில்லை என்பதால் சிஸ்டைன் தேவாலயத்தின் புகைப்போக்கியில் கரும்புகை வெளியேற்றப்பட்டது. தொடர்ந்து வியாழனன்று நடைபெற்ற வாக்கெடுப்பிலும் கரும்புகையே வெளியேற்றப்பட்டதால் புதிய போப் அறிவிப்புக்கு ஆர்வத்துடன் காத்திருந்த ஆயிரக்கணக்கானோர் ஏமாற்றமடைந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு நடைபெற்ற வாக்கெடுப்பில் புதிய போப் தேர்வு செய்யப்பட்டார். இதனை அதிகாரப்பூர்வமாக சபையினருக்கு அறிவிக்கும் விதமாக தேவாலய புகைப்போக்கியிலிருந்து வெண்புகை வெளியேற்றப்பட்டதை அடுத்து மக்கள் கரவொலி எழுப்பி உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். இதனையடுத்து கத்தோலிக்க சபையின் 267வது போப்பரசராக அமெரிக்காவை சேர்ந்த கர்தினால் ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட் தேர்வு செய்யப்பட்டதாக மூத்த கர்தினால் டோம்னிக் மம்பர்த்தி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். ராபர்ட் பிரான்சிஸ் இனி போப் 14ஆம் லியோ என்று அழைக்கப்படுவார் எனவும் அவர் கூறினார். அமெரிக்காவை சேர்ந்த கார்டினல் ஒருவர் போப்பரசராக தேர்வு செய்யப்பட்டுள்ளது இதுவே முதன்முறையாகும். இதனையடுத்து வாட்டிகன் மேல் மாடத்தில் மக்கள் முன் தோன்றிய புதிய கத்தோலிக்க திருத்தந்தை 14ஆம் லியோ மக்களுக்கு ஆசி வழங்கினார். பின்னர் வாட்டிகன் வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான சபை மக்களிடையே உரையாற்றிய புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ உலக அமைதிக்காக பிரார்த்தனை செய்தார். புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ 1955ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி சிகாகோவின் இல்லினாய்ஸ் நகரத்தில் பிறந்தவராவார். கடந்த 2020இல் இவர் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸால் கல்லோமறை மாவட்டத்தின் கத்தோலிக்க சபையின் நிர்வாகியாக நியமிக்கப்பட்டார். பின்னர் 2023 ஜனவரியில் ஆயர்களுக்கான திருப்பீடத் துறையின் புதிய தலைவராகவும் நியமிக்கப்பட்ட அவர் லத்தீன் அமெரிக்காவுக்கான கத்தோலிக்க திருப்பீட ஆணையத்தின் தலைவராகவும் பதவி வகித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.